ஷேன்ஷா எங்கே? ஷெகன்ஷா அவர்கள் விழாவில் இருக்கிறார் தாயே. தாங்கள் ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறீர்கள்? ஷேன்ஷா, நான் உங்களிடம் இப்போது பேச வேண்டும். இப்போது வேண்டாம் சலீமா பேகம். நான் தான்சிங் அவர்களின் இசையில் மூழ்கி இருக்கிறேன். பாருங்கள் எவ்வளவு அருமையாக பாடுகிறார். ஆனால் இது மிகவும் முக்கியமான விஷயம். சலீமா பேகம், நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு சற்று நேரம் கொடுங்கள். எதுவாக இருந்தாலும் நாம் பிறகு பேசிக்கொள்வோம். ஜக்கீரா, ஜோதா பேகம் எங்கே? அவர்கள் ஓய்வெடுக்க அறைக்கு சென்றுள்ளார்கள். சரி. ஜோதா பேகம், ஜோதா பேகம், சலிமை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று கூற வேண்டும். இன்று ஒரு விசித்திரமான சம்பவத்தை பார்த்தேன். ஜோதா பேகம், நாம் இப்போதே சலீமிடம் செல்ல வேண்டும். சலீமின் உடல்நிலை சரியில்லை. ருக்கையா பேகம் சலீமிற்கு அப்படி என்ன தந்தார்கள் என்று தெரியவில்லை. அதை குடித்தவுடன் மயங்கி விட்டார். எதற்காக நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள்? வாருங்கள், நாம் சென்று இதை ஷேன்ஷாவிடம் தெரிவிக்கலாம். வாருங்கள். ஜோதா பேகம். ஆனால் சலீமா பேகம், சலீமுக்கு நீங்கள் தானே பால் எடுத்து சென்றீர்கள்? ஆமாம் ஜோதா பேகம், பாலை நான் தான் வைத்தேன். அப்படி என்றால் கூறுங்கள், நீங்கள் அந்த பாலில் என்ன கலந்தீர்கள்? நானா? நான் பாலில் ஒன்றும் கலக்கவில்லை. பாலை நான் தான் வைத்தேன். அதில் குங்குமப்பூவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ருக்கையா பேகம் பாலில் எதையோ கலந்ததை நான் என் கண்களாலேயே பார்த்தேன். அதை அவர் சலீமிற்கு கொடுத்தார். என்னிடம் ருக்கையா பேகம் அனைத்தையும் கூறிவிட்டார். என்னால் நம்ப முடியவில்லை. இது அனைத்தையும் நீங்கள் தான் செய்தீர்கள் என்று அவர் கூறினார். நீங்கள் தான் எதையோ கலந்து கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் அவர் மீது பழி போடுகிறீர்கள், அவர் உங்கள் மீது. ஜோதா பேகம், நான் எனக்கு புரியவில்லை. யாரை நம்புவது, யார் மீது சந்தேகப்படுவதென்று. சலீம் உங்கள் இருவருக்கும் மகன்தானே? நீங்கள் இருவரும் அவனுக்கு அம்மா ஆவீர்கள். அப்படி இருக்கும்பொழுது சலீமிற்கு ஏன் இப்படி செய்தீர்கள்? கூறுங்கள், யார் என் சலீமிற்கு பாலில் கலந்து கொடுத்தது? எதற்காக? ஜோதா பேகம், தங்களுக்கு தெரியும் அல்லவா, நான் என் உயிரை விட சலீமை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எதற்காக அப்படி செய்ய வேண்டும்? நானும் அவன் மீது உயிரை வைத்திருக்கிறேன். எனக்கும் அக்கறை உள்ளது. சலீமா பேகம், தாங்கள் என் மீது பழி போடுகிறீர்கள். தாங்கள் தான் பழி போடுகிறீர்கள். போதும், இப்படி பேசுவதை நிறுத்துங்கள். உங்களிடம் சலீமை பார்த்துக் கொள்ள கூறியதுதான் தவறு. மருத்துவர் அவர்களே, எனது சலீமுக்கு ஒன்றும் ஆகிவிடவில்லையே. மருந்து அளித்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அபினின் தன்மை குறைய இன்னும் சற்று நேரம் ஆகும். வைத்தியர் அவர்களே, இளவரசர் எப்படி இருக்கார்? எப்போது சுயநினைவு வரும்? அபினின் தன்மையை குறைக்க நான் மருந்து அளித்திருக்கிறேன் ஷகின்ஷா. அபின் அளித்து இளவரசரை அடிமையாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது தன்மை குறைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தெளிவடைந்து விடுவார். நான் சென்று வருகிறேன். இளவரசரை கவனித்துக் கொள்ளுங்கள்.
யார் இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை செய்தது? இருவரில் யாரோ ஒருவர் இந்த தவறை செய்துவிட்டு ஒருவர் மீது ஒருவர் பழி போட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்து விட்டீர்கள். இது மன்னிக்க முடியாத தவறு. இதுக்கு நிச்சயம் தண்டனை கிடைத்தே தீரும். உடனே என்னிடம் கூறுங்கள், இந்த தவறை செய்தது யார்? நீங்கள் பதிலை கூறாமல் இருக்க இருக்க எனக்கு கோபம் அதிகமாகிக் கொண்டே போகும். அதே போல் தண்டனையும் மிக கடுமையாக இருக்கும். யார் இப்படி செய்தது? நான் அதை கூறுகிறேன் ஷெஹன்ஷா. அது நிச்சயம் சலிமா பேகம் தான். இவர்தான் சலீமின் அறைக்கு சென்று சலீமுக்காக அங்கு பாலை வைத்திருக்கிறார். நான் அங்கு செல்லும் பொழுது ருக்கையா பேகம் சலீமிற்கு பாலை கொடுத்துக் கொண்டிருந்தார். ஆம் ஷெஹன்ஷா, சலீமுக்கு நான் தான் பாலை கொடுத்தேன். நான் இங்கு வரும்பொழுது அந்த பாலானது இங்கு முன்பே வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாலை எடுத்து நான் சலீமுக்கு கொடுத்தேன். ஆனால் எனக்கு எப்படி தெரியும் பாலில் அபின் கலந்திருந்ததென்று? பாலை அருந்தியவுடன் நம் சலீம் மயக்கமடைந்ததை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். என்னால் நம்பவே முடியவில்லை. சலீமா அவ்வாறு செய்ய மாட்டார். தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள் மகாராணியாரே? நான் அவ்வாறு செய்வேன் என்றா? நான் அந்த அர்த்தத்தில் கூறவில்லை. யாரோ ஒருவர் தான் சலீமுக்கு அபீனை கொடுத்திருக்கிறார்கள், பாலில் கலந்து கொடுத்திருக்கிறார்கள். இதை யார் செய்திருப்பார்கள்? நான் தான் கூறினேனே, சலிமா பேகம் தான். எனக்கு உங்கள் விளக்கம் தேவையில்லை. குற்றவாளி யார் என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். ஷேகுபாபாவிற்கு சுயநினைவு வந்ததும் யார் இப்படி செய்தார் என்பதை அவனை கூறிவிடுவான். அதுவரை தாங்கள் இருவரும் தங்கள் அறைக்கு செல்லுங்கள். அவனுக்கு சுயநினைவு வந்ததும் நான் உங்களை அழைக்கிறேன். கடவுளே, ஏன் என் வாரிசுக்கு மீண்டும் மீண்டும் இப்படி சோதனை கொடுத்து என்னை கஷ்டப்படுத்துகிறாய்? ஏன் என் குழந்தைக்கு இப்படி ஆபத்து வந்து கொண்டே இருக்கிறது? என் மகனுக்கு நடக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது நிறைவடையும் என்று கூறுங்கள். என் குழந்தை எப்பொழுது நிம்மதியாக இருப்பான்? கண்ணா, எந்த கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதை எனக்கு கொடுங்கள். என் சலீமை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க விடுங்கள். சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அண்ணியாரே. சலீமுக்கு யார் அபின் கொடுத்தார்கள் என்ற விஷயம் தெரியும் வரை எனக்கு உறக்கமே வராது. ருக்கையா தான் கூறினாளே இதை செய்தது சலீமா என்று. ஆனால் என் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. சலீமா அவ்வாறு நிச்சயம் செய்ய மாட்டாள். ஆனால் அண்ணியாரே, ருக்கையாவும் அவ்வாறு செய்ய மாட்டாளே. அவள் சலீம் மீது மிகவும் பாசம் வைத்திருக்கிறாள். உண்மை அல்லாவுக்கு தான் தெரியும். சலீமால் கூட இதை புரிந்து கொள்ள முடியாதே. அவன் சிறுவனாயிற்றே. இந்த விஷயத்தை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? செயின்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இளவரசருக்கு சுயநினைவு வந்துவிட்டது. என் குழந்தைக்கு அபின் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை என்னால் இப்போதும் நம்ப முடியவில்லை. அதேபோல் என் குழந்தைக்கு ஏன் இப்படி செய்தார்கள் என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் பேகங்களில் யார் அப்படி செய்தது? உண்மையை கூறுங்கள். உங்களில் யார் அப்படி செய்தது என்று கூறிவிடுங்கள். சலிமா பேகம், ருக்கையா பேகம் தாங்கள் தான் செய்ததாக கூறுகிறார். அவர் உங்கள் மீது பழி போடுகிறார். நீங்கள் கூறுங்கள், நீங்கள் தான் அப்படி செய்தீர்களா? ஏன் அப்படி செய்தீர்கள்? அது ஏனென்றால் நமது இளவரசர் சலீமை விட்டுவிட்டு இவரது மகன் முராத்தை ஷெஹன்ஷாவாக்க விரும்புகிறார்.
அது ஏனென்றால் முராத் ஷெஹன்ஷா ஆகிவிட்டால் அதன் பிறகு இவர் ராஜமாதா ஆகிவிடுவார் அல்லவா? ஆகையால் தான் இளவரசர் சலீமுக்கு இவர் அபின் கொடுத்திருக்கிறார். போதைக்கு அடிமையாக்க நினைத்திருக்கிறார். அந்த ஹுதாவின் உதவியால் நானே இவரை கையும் களவுமாக பிடித்தேன். அல்லாவின் மீது கூட அச்சம் ஏற்படவில்லையா? ஏன் இவ்வாறு பொய் உரைக்கிறீர்கள்? நான் எதற்காக பொய் உரைக்க வேண்டும்? கூறுங்கள். விருந்திலிருந்து தாங்கள் தானே சலீமை அழைத்து சென்றீர்கள். தாங்கள் அவனுக்காக பாலை கொண்டு வந்து வைக்கவில்லையா? ஆம் ருக்கையா பேகம், பாலை நான் தான் எடுத்து வந்தேன். ஷெஹன்ஷா, நான் கூறுவது உண்மை. நான் அதில் அபினை கலக்கவில்லை. தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? இதை நான் செய்தேன் என்றா? ஷெஹன்ஷா, இதில் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது? எனக்கு தான் வாரிசே இல்லையே. பிறகு எப்படி எனக்கு இந்த ஆசை வந்திருக்க முடியும்? ஆனால் நான் ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும்? ஷெஹன்ஷா என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவ்வாறு இருக்கும்போது நான் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும்? அதை ஏன் செய்தீர்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? ஹுசூர், இளவரசர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். உடனே அவர் என்னிடம் அழைத்து வாருங்கள். அவனுக்கு எது பால் எது தண்ணீர் என்று தெரிந்துவிடும். ஏனென்றால் ஒரு குழந்தை எப்போதும் பொய் கூற மாட்டான். ஷேக் பாபா, வாருங்கள், என் அருகே வாருங்கள். இப்போது எப்படி இருக்கிறது? ஷேக் பாபா, தாங்கள் என்னிடம் உண்மையை கூறுங்கள். எந்த அம்மா உங்களுக்கு அபின் கொடுத்தது? இந்த அபின் என்றால் என்ன தந்தையே? நான் என்ன கேட்கிறேன் என்றால், தாங்கள் என்னிடம் கூறுங்கள். தங்களுக்கு இந்த இரு அன்னைகளில் யார் உங்களுக்கு பாலில் எதையோ கலந்து கொடுக்கிறது? அதன் காரணமாக உங்களுக்கு உறக்கம் வருகிறது, இல்லை மயக்கம் வந்தது என்பதை தாங்கள் கூறுங்கள். ஷேக் பாபா, தாங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நான் இருக்கிறேன். என்னிடம் கூறுங்கள். சலிமா அம்மா தான் செய்தார். இவர் எப்பொழுது எனக்கு எதை கொடுத்தாலும் எனக்கு உறக்கம் வந்துவிடும். பார்த்தீர்களா ஷெஹன்ஷா, நான் தான் கூறினேனே இந்த தவறை சலிமா தான் செய்தார் என்று. ஆகையால் தான் நானே இவரை கையோடு பிடித்தேன். ஆகையினால் அந்த பழியை என் மீது போட்டுவிட்டார். ஷெஹன்ஷா, என்னை நம்புங்கள். குதாவின் மீது ஆணையாக சலீமிற்கு நான் அபின் தரவில்லை. என் மீது நம்பிக்கை வையுங்கள். சலீம் ஏன் பொய் கூறுகிறான் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இது ருக்கையாவின் சதிதான். போதும் சலிமா பேகம். ருக்கையா ஏன் அவ்வாறு செய்ய போகிறார்? ருக்கையா கூறியதை போல் நீங்கள் அவ்வாறு செய்வதற்கு காரணம் இருக்கிறது. நான் சலிமா பேகத்தோடு இப்போது தனியாக பேச வேண்டும்.
வாருங்கள் சலீமா பேகம், அமருங்கள். ஏன் அவ்வாறு செய்தீர்கள்? நான் அவ்வாறு எதுவும் செய்யவில்லை ஷெஹன்ஷா. ஆனால் ருக்கையா பேகம் அப்படி கூறினாரே. நானும் தானே அவ்வாறு கூறினேன் ஷெஹன்ஷா. ருக்கையா தான் அப்படி செய்தார். தாங்கள் அவர் கூறுவதை நம்புகிறீர்கள், ஆனால் நான் கூறுவதை மறுக்கிறீர்கள். ஆனால் ஷேக்கு பாபாவும் நீங்கள் தான் செய்தீர்கள் என்று கூறினானே, அதற்கு என்ன கூறுகிறீர்கள்? என் ஷேக்கு பாபா அந்த சிறு குழந்தை போய் கூறுகிறானா? உங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா, கான் பாபா சென்ற பிறகு நான் உங்களை நிக்கா செய்து கொண்டது ஞாபகம் இருக்கிறதா? நான் என்னை விட உங்கள் மீதுதான் அதிக நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனால் ஷேக்கு பாபா என்று கூறிய அந்த வாக்குமூலத்தை என்னால் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? கூறுங்கள், தாங்களே கூறுங்கள். எனக்கு மிகவும் வருத்தம் அளிப்பது எதுவென்றால், என் ஷேக்கு பாபா விஷயத்தில் இப்படி நடந்ததை விட எனக்கு மிகவும் வருத்தம் அளிப்பது எதுவென்றால் நீங்கள் இதை செய்ததுதான். சலீம் ஏன் அவ்வாறு என் மீது பழி சுமத்தினான் என்று எனக்கு புரியவில்லை. நீங்களே என்னை குற்றவாளியாக நினைத்து விட்டதால் இனி நான் கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், நீங்கள் இதே போல் அமைதி காத்தால் என்னால் உங்களுக்கு தண்டனை அளிப்பதை தவிர என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் கேட்கிறேன், இப்போதும் என் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. என் மகன் விஷயத்தில் நீங்கள் அதுபோல் செய்ய மாட்டீர்கள் என்று. இருந்தாலும் ஷேக்கு பாபா தங்களை பார்த்த கையை நீட்டி கூறியதால் நான் உங்களிடம் இறுதி முறையாக கேட்கிறேன், கூறுங்கள், நீங்கள் தான் அதை செய்தீர்களா? அப்படி இல்லை என்றால் அதை நிரூபிப்பதற்கு உங்களிடம் சாட்சிகள் இருக்கிறதா? கூறுங்கள். என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை, தடயமும் இல்லை. இவரை கைது செய்யுங்கள். சங்கடமாக இருக்கிறது. தாங்கள் இப்படி செய்து விட்டீர்களே. ரஹீம், நீயும் என்னை நம்பவில்லையா? இல்லை, நீங்கள் தான் முராத்தை இளவரசராக்க சலீமிற்கு அபின் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் மறந்து விட்டீர்கள், நான் முராத்திற்கும் சலீமிற்கும் அண்ணனாவேன். நான் இளவரசர் சலீமின் பாதுகாவலன். உங்களை நினைத்தால் வெட்கமாக இருக்கிறது.